அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு 2 செயற்குழு மற்றும் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் நடந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி காலை 10:35 மணி அளவுல தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு வருகை தர இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக சென்னை வானகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே அவரை வரவேற்கக்கூடிய வகையில கட் அவுட்டுகள், பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு நடக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தின் நுழைவாயிலேயே நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் அந்த பேனர்களானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பொதுக்குழுல கூட நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியே பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குதல், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பான இந்த தீர்மானங்கள் எல்லாம் வழங்கப்பட இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கட்சி சார்ந்தும் அதே போல வருங்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தமிழ்நாடு அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் சில தீர்மானங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 25 to 30 தீர்மானங்களுக்குள்ள இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம். கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தின் போது கட்சியில அப்போ பல்வேறு சில பிரச்சனைகள் இருந்தது. திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி இரு அணிகளாக இருந்தாங்க. அப்போ உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் எல்லாம் இருந்த நிலையில நடைபெற்ற இந்த பொதுக்குழு பரபரப்பாக காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுக்கு பிறகு வழக்குகளில் இருந்தெல்லாம் பெருமளவுல திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பதால் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சேர்த்து கிட்டத்தட்ட 3500 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் 300 பேர், பொதுக்குழு உறுப்பினர்கள் 2800 பேர் கிட்ட பங்கேற்க இருக்கிறாங்க. அனைவருக்குமே தனித்தனியாக அழைப்புதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதல் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அழைப்புதலை காண்பித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. உள்ளே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செய்வதற்காக தனித்தனியாக கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே அந்த பணிகள் எல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய அதிமுக தலைவர்கள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வர தொடங்கி இருக்கிறாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வருகை தர வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவர்கள் உள்ளே அந்த ஏற்கனவே சொன்னது போன்று அழைப்புதலை சரிபார்த்த பின்னர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறாங்க. காலை சரியாக 10 மணிக்கு இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தொடங்கும். முதலில் செயற்குழு கூட்டம் நடக்கும், அதன் தொடர்ச்சியாக பொதுக்குழு கூட்டம் நடக்கும். இந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு, இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய பிறகு தலைவர்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக தலைவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தீர்மானங்களும் அதை ஒட்டியே நிறைவேற்றப்பட இருப்பதால் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.